கார்ப்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு கடையிலையும் போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸ்ன்ற பேரில் ஒவ்வொரு கடையிலையும் போய் அவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சும்மா ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒருத்தங்க கூட, பழம் விற்கிற அந்த அம்மா கூட சொல்லுது, ஐயோ அம்மா, எங்ககிட்ட 2 டிக்கெட் கொடுப்பாங்க, 20 ரூபா கேட்பாங்க, 10 ரூபா தான் ஒழுங்காக முறையான ஒரு எழுதியிருக்கும், இன்னொரு 10 ரூபாய்க்கு ஏதோ டூப்ளிகேட் பில்லு தான். இந்த மாதிரி பில்லை கொடுத்து எங்ககிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. எங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே அந்த காசை வச்சு என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு ஜூஸ் கடைக்காரரு அவரோட குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தாண்டி ஒரு 2 சேர் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டூல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்கன்னா போலீஸ் வந்து கெடுபிடி பண்ணி கார்ப்பரேஷன் ஆளுங்க வந்து நகராட்சி தான் வந்து வரி வசூலிக்கிறதுன்ற பேரில் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, அந்த பணம் என்ன ஆகுதுன்றத அவர் ஒரு பெரிய போர்டு மாதிரி போட்டு எல்இடி லைட் வச்சு இது எது செலவாயிருக்கு, நகராட்சி இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா புரிச்சுக்குவாங்க இல்லையா மக்கள்? என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நகராட்சி அவங்களோட அலுவலகத்தில் அவங்க எழுதி வைக்கலாம். பேப்பர்லலாம் எழுதினா திருப்பி கிறுக்கி மாற்றி எல்லாம் பண்ணிடலாம், இல்லை அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிடும். கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை எல்இடி லைட்டில் அப்படியே டிஸ்பிளே பண்ணி வெளில வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, சும்மா டிராஃபிக்கில் நிற்கும்போது கூட, ஒரு பைக்கில் வரும்போது கூட பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் செலவாகுதுன்னு. நம்ம பணம் நாம் பே பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பெல்லாம் நம்ம டேக்ஸாக கொடுக்குறோம், நியாயமாக தான் கொடுக்குறோம். ரோடெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதனால் நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம நேர்மையாக கொடுக்குறோம். ஆனால் அந்த நேர்மை அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையே. இதை எப்படி அவங்க மண்டைக்குள்ளே ஏற்றுறது? அவங்களே புரிஞ்சு அவங்களே நல்லது பண்ண வேணும்னு, மக்கள் நல்லா இருக்கணும்னு, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனா நியாயம்? ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? எல்லாருக்கும் எல்லாம் வேண்டாமா?